வணக்கம் சார். வணக்கம் சைமன். இந்த ப்ரெஸ் மீட்டில் யார் வேணாலும் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண்டபடி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் என்ன வெயிட்டுன்ற மாதிரி ஏதோ ஒரு கேள்வியை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து கௌரி கிருஷ்ணன் மேடையிலேயே அவங்கள வந்து வெளுத்து வாங்கினது எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தரப்பில் வந்து எப்படி நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களோட வியூ என்ன சார் அதில்? இயக்குனர் மணிபாரதி அவர் எனக்கு சீனியர் தான், பத்திரிகையாளராக. இப்போ இயக்குனர் அவர் நாகை புண்ணின்னு பேரில் எழுதி நாகப்பட்டினத்துக்கார். அவர் ஒரு பதிவு போட்டிருக்கார், ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த காலத்தில் நானும் சினிமா ரிப்போர்ட்டராக இருந்தோம். பிந்து கோஷை பார்த்து கூட என்ன இடம் உங்களுதுன்னு கேட்டது கிடையாதுன்னார். இதை விட வேறு என்ன சிறப்பான ஒரு பதில் வேணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து இதுவாகிப்பட்டாங்க. இப்போ பேட்டி கொடுக்குறவங்களை எப்படி கேமராவில் காமிக்கிறாங்களோ, கேள்வி கேட்குறவங்க கேமராவில் காமிக்கிறாங்கன்றதுக்காக இந்த மாதிரியான கேள்விகள், நான்சென்ஸ் கேள்விகள் கேட்கறது சமீப காலமாக ரொம்ப இதுவாகிப்போச்சு. அந்த கௌரி கிருஷ்ணன் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் படம் சம்மந்தப்பட்ட கேள்வி கேளுங்க, என் கேரக்டர் சம்மந்தப்பட்ட கேள்விகள், என் கதை சம்மந்தப்பட்ட கேள்விகள், இதில் ஏன் நான் சரியாக நடிக்கலைன்னு கேளுங்க, இந்த கதை ஏன் தப்பாக இருக்குன்னு கேளுங்க, இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து என் வெயிட் என்னன்னு கேட்குறீங்க, எனக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்கலாம், எனக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கலாம், பெண்ணுக்கு 1000 பிரச்சனை இருக்காங்க வந்து, இது ஏன் கேட்குறீங்கன்னு பொழுது அந்த பெண்ணை வந்து கேள்வி அது பதில் சொல்ல விடாம திரும்ப 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 கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான் என்ன நாகரிகம்னு தெரியல சைமன். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இன்னைக்கு நேற்று நைட்ல இருந்து பெரிய அளவில் வைரலாக இன்னைக்கெல்லாம் சோசியல் மீடியாவில் கொதிச்சுட்டாங்க. நடிகர் சங்கத்திலேருந்து கண்டனம் கொடுத்துட்டாங்க. கேள்வி கேட்ட அதே நபர் தான் 10 வருடங்களுக்கு முன் இன்னொரு நடிகையிடம் கேள்வி கேட்டார் இதே போல அப்படின்லாம் பண்ணிக்க. இது வந்து முதலும் கடைசியாக கூட இருக்கட்டும், இதன் பிறகு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து நீங்கள் வந்து உங்கள் கையில் கேமரா இருக்குது, உங்கள் கையில் செல்ஃபோன் இருக்குதுன்றதுக்காக வந்து எதிர்க்க உட்கார்கிற செலிபிரிட்டி உங்களுக்கு ஏதோ கில்லுக்கரியா ஆகிட மாட்டாங்க. அவங்களும் ஒரு ஆளுமையான பர்சன் தான். நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இது எவ்வளோ பெரிய ஒரு அராஜகம் வந்து, இது கிட்டத்தட்ட வந்து ஒரு நீ சொல்றியா இல்லை பதில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இந்த கேள்வி ஏன் கேட்டீங்க அப்படின்னா, சரிங்க தெரியாமல் கேட்டுங்க. இந்திய அளவில் உலக அளவில் ஊடகங்களுடைய ஊடகவியலாளருடைய இது என்னன்னா, இந்த கேள்வி எதுனா ரைட்டு, வேற கேள்வி இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பதில் சொல்கிறவங்க கூட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நோ கமெண்ட் சொல்லிட்டு போயிட்டா அதோட கடந்து அடுத்த கேள்விக்கு போயிடுவாங்க வந்து. ஆனால் இதையே பிடிச்சி கேட்கறது வந்து சமீப காலமாக ரொம்ப இதுவாகிப்போச்சு. அது காரணம் என்னன்னா, பத்திரிகையாளர் அப்படின்னு இப்போ நாங்களாம் பிரிண்ட் மீடியாவில் இருந்தப்போ அதுக்கு பத்திரிகைக்கான ஒரு வரைமுறை இருந்தது. ஒரு 30 பேர் 35 பேர் இருந்தோன்னா நேரடியாக அவங்கள போய் களத்தில் பார்ப்போம். அவங்க நம்ம முகத்துக்கு நேராக பார்ப்பாங்க. சில செய்திகள் வந்து போடாதீங்கன்னுவாங்க. சில விஷயங்கள் பர்சனலாக சொல்லுவாங்க வந்து, நம்பிக்கை பேரில் தான் வந்து. சில பர்சனல் நான் பேசுறது இருந்தால் எவ்வளோ பேசலாம் சைமன் வந்து, அது வந்து தர்மம் கிடையாது. எவ்வளோ விஷயங்கள் பேசலாம் வந்து. நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக சினிமா பத்திரிகையில் இருக்கும் பொழுது பலர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள் வந்து என்னென்னா, நம்மளை வந்து ஒரு தம்பியா, ஒரு அண்ணனா, ஒரு மகனா நினச்சி அவங்க சொல்லியிருப்பாங்க. மறைந்த நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் இறக்குற தருவாய்க்கு முன்னாடி ஒரு பெரிய இன்டர்வியூ ஒன்று பிரபல வாரதில் நான் எடுத்திருந்தேன். அட்டைப்படமே அதுதான், வேள்வியின் நாயகி தலைப்பே அதுதான். பர்சனலாக அவ்வளோ விஷயங்கள் சொன்னேன். இன்னைக்கு நான் சொல்லக்கூடாது, அது தர்மமே கிடையாது வந்து, தர்மமே கிடையாது. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, இன்னும் அப்போ ஒல்லி அப்படி இருப்பேன் என்ன நினச்சிட்டாங்கன்னு தெரியல. முதல்ல பேட்டி கொடுக்க மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இது பண்ணி போய் திரும்ப உள்ளே, அப்புறம் போர்டிகோவில் வச்சு பேசுனாங்க, அந்த கார் பார்க்கிங்கில் வச்சு பேசுனாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் அந்த பேட்டி வந்த பிறகு, ஏன்னா நீங்கள் பேட்டி பிரிண்ட் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொண்டு வந்து காமிக்கணும்னாங்க. அது காரணம் என்னன்னா, நான் இந்த சினிமா வாழ்க்கையில் அவ்வளோ அனுபவிச்சிருக்கேன். நான் கொடுத்தது ஒன்று பிரிண்ட் ஆகிறது ஒன்றா இருக்கும், நான் சொன்னது ஒன்று வேற விதமாக இருக்கும் அப்படின்னு முழுமையாக படித்து பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன்னா, அதில் ஒரு வார்த்தை கூட பிசுறாமல் இது பண்ணிங்க. இப்போ எனக்கு ஒரு மகன் இருந்தால் இது வந்து உண்மை சத்தியம் வந்து அப்படிதான் இருப்பாங்கன்னு சொன்னபோது எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு கண்ணீரே வந்துருச்சு. இது மாதிரியான பர்சனல்கள் வந்து இன்னைக்கு நம்ம கேமரா இருக்குது, நமக்காக வந்து மைக் இருக்குது, நமக்கு வந்து இவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறது தர்மமே கிடையாது. அதே போல தான் உங்கள் முன்னாடி ஒரு நடிகை இருக்காங்க, ஒரு உங்களுடைய மகள் வயசு இருக்கும், உங்களுடைய தங்கச்சி வயசு இருக்கும், அவங்க முன்னாடி இப்படி கேட்குறது என்ன? ஒருவேளை கௌரி கிருஷ்ணன் நான் உண்மையிலே பாராட்டுறேன். உங்கள் இடம் என்ன அப்படின்போது, என் இடம் வந்து ஒரு 34 கிலோ இருக்கும், இல்லைன்னா ஒரு 110 கிலோ இருக்கும்னு அந்த பதில் சொல்லியிருந்தா அது காணாமலே போயிருக்கும். என் எடையை கேட்கறதுக்கு நீங்கள் யாருன்னு. பார்வதி மேனன் ஒரு பிரபல பத்திரிகையாளர் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில், ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் இதே பிரசாத் லேபில் நடந்தப்போ வழக்கமாக அவங்க பத்திரிகை ஏற்ற மாதிரியான ஒரு லைட்டரான ஒரு கேள்வி வந்து, உங்களுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு. நான் அப்போத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலேயே நீங்கள் ரொம்ப குறியாக இருக்கிறீங்களே நீங்கள் வந்து அப்படின்னு கோபம் ஆயிட்டாங்க. ஓகேம்மா அப்படின்னா அப்போ கூட இருந்த அந்த
பிஆர்ஓக்கள் சில பேர்ல வந்து அவர் இந்த மாதிரியான பிரபலமான பத்திரிகைன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. இல்லை அதுக்கு பதில் சொல்லணும்னா அடுத்த கேள்வி கேட்குறேன். இதுதாங்க நாகரிகம். அதான் சீனியர். அவர் ஒன்றும் கோவப்படல. பார்வதி மேனன் கோவப்பட்டாச்சு. பார்வதி கோவப்பட்டு நானும் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல நீங்க அவ்வளோ ஆவலா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. வந்து அதுக்கு மற்ற நடிகைகள் அந்த என்ன பதில் வந்திருக்குன்னா, எப்போ நடக்குதோ அப்போ நடக்கட்டுங்க, இல்லை நான் எப்போ ஃபீல்ட் அவுட் ஆகிறோன்னா இல்லை என் கையில் என்ன இருக்குதுங்க, இப்படியாப்பட்ட பதிலாக வரும்னு பார்த்தா அப்படி. இப்போ அது மாதிரி தான் கௌரி கிருஷ்ணனுடைய பதில் வந்து இது இப்படி கேட்கறது நியாயமே கிடையாது, அறமே கிடையாதுன்னு இன்று நேற்றும் கொந்தளித்து விட்டார்கள் சோசியல் மீடியாவில். ஜனநாயகனோட போஸ்டர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டருக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸும் கிளம்பி இருந்துச்சு, நிறைய சப்போர்ட்டும் இருந்தது. ஏன்னா அந்த போஸ்டர் வந்து அப்படியே ஹாலிவுட் ஃபிலிம் சூப்பர் மேனோட எக்ஸாக்ட் காப்பி. அதில் என்ன இருக்கோ அது அப்படியே இதில் இருந்தது. அது எப்படி சார் நம்ம பார்க்குறது? இது முன்னெல்லாம் எடுத்தாங்கன்னா அந்த மாதிரி பெருசாக இருக்குது தெரியாது. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அதுவும் ஒரு ஹாலிவுட்டில் ரொம்ப பயங்கரமாக ஓடின ஒரு படத்தோட போஸ்டரை எடுத்து இவங்க அப்படியே ரீமேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத, அதுவும் விஜய் சாருக்கு அப்படியே ரீமேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? அல்ல ரீமேக்ன்றோட நீங்கள் காப்பி எடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம டீசெண்டாக சொல்லணும்னு நினச்சேன். இல்லை அப்படி பார்த்தா படங்களையே வந்து காப்பி அடிச்சுட்டு போகிறாங்க. வந்து ரைட்ஸ் வாங்காமலும் காப்பி அடிக்கிறாங்க. வந்து ரைட்ஸ் வாங்கினா காப்பியில் ஆகாது. அது தாண்டி பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் வந்து ஏற்கனவே போஸ்டர் வந்தது. அந்த போஸ்டர் கூட நீங்கள் காப்பின்னு சொல்லலாம். வந்து நான் ஆணையிட்டால் அப்படின்னு எம்ஜிஆருடைய சாட்டை வச்சு எங்கள் வீட்டு பிள்ளையை அப்படியே எடுத்து போட்டிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு மாஸ் ஹீரோடைய படத்திற்கு போஸ்டர் எப்படி நீங்கள் விட முடியும்? வந்து நீங்கள் இப்படி எடுத்துங்களா? அது வந்து ஒரு சூப்பர்மேன் அந்த போஸ்டரில் தான் இது பண்ணுறாங்க. ஒரு கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் தள்ளி வச்சுட்டாரு, அவங்களிருந்து விலகிட்டாரு. விஜய் வந்து தொட முடியாத இடத்துல இருக்காரு. நீங்களாம் ஏன் விஜய்னு ஒரே கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவர் வேனுக்குள்ளே லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணார். அவர் யாரையும் உங்களெலாம் நெருங்கி வரல, உங்களெல்லாம் யாரும் சந்திக்கலை. ஆனால் நீங்கள் தான் விஜய்ன்றீங்க. பாதிக்கப்பட்ட அந்த 39 குடும்பத்தை கூட அவர் மகாபலிபுரத்துக்கு வர வச்சு வந்து ஒவ்வொருத்தர் காலையும் அவர் விழுந்து கதறி எழுதாரு. மற்றபடி அவங்க இடத்துக்கு போகல. இந்த மாதிரியான விமர்சனங்கள். விஜயும் அதுக்கு ஒரு பொதுக்குழுவில் ஒரு இதுவும் சொல்லியிருந்தாரு. நான் சீட்டை விட்டு எழுந்துக்கக்கூடாது, கை தூக்கக்கூடாது, தலையை வெளியே நீட்டக்கூடாது, இப்படிலாம் கண்டிஷன் போட்டால் நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற விரிவாக சொல்லணும்னு அதனுடைய இது. ஆனால் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன், நீங்கள் என்னை எப்போ வேணாலும் தொட்டு பார்க்கலாம், தொடுற தூரத்தில் தான் நான் இருக்கிறேன். அதுதான் அந்த ஜனநாயகன் போஸ்டருடைய ஒரு விளக்கமாக நான் நினைக்கிறேன். நான் வந்து சார் அவங்க கட்சியை சேர்ந்த இது பொதுச் செயலாளர்கள தாண்டி ஒரு மாவட்ட செயலாளர்களே அவரை வந்து கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு இருக்கும்போது சாதாரண மக்கள் எப்படி சார்? விஜய்க்கு சப்போர்ட்டுன்றதை தாண்டி பொதுவாக ஒரு மாஸ் ஹீரோவுக்கான இது அப்படி தான் நாங்கள் இருக்கும். அது உங்களுக்கு ஒன்றும் இல்லை சைமன். வந்து ஒரே ஒரு உதாரணம் இதோட சேர்த்து தான் நான் சொல்கிறேன். வந்து மக்களுடைய அந்த வாழ்க்கை முறை இன்னைக்கு நவீன விஞ்ஞானம், இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. இன்னைக்கு ஏஐ தான் உலகத்தையே ஆட்சி படிக்க போகுதுன்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. வந்து ஏஐ தான் அப்படின்னு அப்படி இருக்கிற நேரத்தில் ரசனைன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த கிரேஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது இன்னும் மாறல அப்படின்றதுக்கு மிக சமீப உதாரணம் வந்து ஹார்ட் பீட்னு ஒரு வெப்சீரிஸ் ஓடிடி தளத்தில் 2 சீசன் 200 எபிசோடு. அந்த 200 எபிசோட எப்படி பார்த்து எப்படி கொண்டாடி இருக்காங்க தெரியுங்களா? வந்து ஒரு மருத்துவமனையினுடைய பின்னணியில் சொல்லப்பட்ட ஒரு கதை, வந்து ஒரு அப்பா மகள் அம்மா சென்டிமெண்ட்ல ஒரு சொல்லப்பட்ட கதை ஓடிடி தளத்தில் வீட்டில் உட்காந்து பார்த்த அந்த விஷயம் வந்து இன்னைக்கு ஓடிடி எவ்வளோ பேர் இருக்குன்னா, ஆனால் கிராமம் முழுக்க அதை பற்றி பேசியிருக்காங்கன்னா இவர்களுடைய ரசனை இன்னும் மாறல அப்படின்னு. நான் இங்கே வரேன். வந்து அதுதான் நடிகனுக்கும் இருக்குது. அந்த கிரேஸ் தான் ஒரு வேனுக்குள்ள, அது விஜயா இருக்கட்டும் வேற யாருன்னா கூட இருக்கட்டும். இப்போ அஜித்தே அரசியலுக்குள்ள வந்திருந்தாங்கன்னா இதை விட கூட அதிகமாக வந்துருக்கலாம். வேன் பின்னாடியே துரத்திக்கிட்டு வராங்க, பைக்ல துரத்துறாங்க, விழறாங்க, போஸ்ட் கம்பத்தில் ஏறுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறாங்க, கட் அவுட் மேலே ஏறுறாங்க. அப்படி இருக்கும்போது நெருங்கி எப்படி போக முடியும் உங்களால்? வந்து வாய்ப்பே இல்லை. நெருங்கி போனால் என்ன ஆகும்? நீங்கள் கரூரில் அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து திரும்ப ஏன் போலன்னு கேட்கும் பொழுது விஜய் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டு திரும்பவும் ஒரு கலவரம் ஏற்பட்டு திரும்பவும் ஒரு தள்ளுமுள்ளு, திரும்பவும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அது எங்களுக்கு தான் பாதகமாக மாறும், எங்கள் மீது தான் பழி வரும் இந்த விழம் அப்படின்னு அதை நிரூபிக்கிற விரும்ப நான் உங்களோட தாங்க இருக்கிறேன். நான் சாமான் மக்கள் அதை தாங்க விரும்புகிறாங்க. நான் முன்ன கூட நான் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரோட வெற்றிக்கு காரணம்னா அந்த மக்களோட மக்களாக பழகுன்னு தான். வந்து அப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை. இப்போதான் வெறித்தனமாக இருக்காங்க. அது என்ன மாறுபாடுன்னு தெரியல. அதே மீறி அவர் போனார். வந்து கொஞ்சம் இடங்கள்ல வந்து அவர் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு போக்குறது கிடையாது. வந்து
அப்படி இருந்தாங்க. ஆனால் அந்த கிரேஸ் இன்னும் மாறலை. அதை சொல்றது தான் நீங்க கரூர் சம்பவத்துக்கு ஓடி போயிட்டாரு, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒளிஞ்சுக்கிட்டாரு, அவருக்கு அரசியல் பண்ண தெரியாது, அவர் வந்து மக்களாக கூட பழக மாட்டார் அப்படின்னு தான் அந்த போஸ்டர் அதற்காகத்தான் விட்டதாக இருக்கும்னு என்னுடைய கணிப்பு. சார் நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது, அது எப்படி இருக்கும்? விஜய் சார் பாடின சிங்கிளா இல்லை வேற யாராவது பாடி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதை பற்றி முழுமையான இதுவாக நான் கூட 2-3 சோர்ஸில் விசாரித்த போது சார் அது பெரும் பரம ரகசியமாக அதை காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. உண்மை அதுதான். நீங்கள் ஜனநாயகன் படம் சம்பந்தமாக இனி ஒவ்வொரு அப்டேட்டாக வர ஆரம்பிச்சிருவது. நீங்கள் சொல்கிற மாதிரி 2வது 3வது போஸ்டர் வந்துடுச்சு, ஃபஸ்ட்டு சிங்கிள் வருது, அப்புறமா வந்து மறுபடியும் 2-3 போஸ்டர்ஸ் வரும். அந்த போஸ்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா விஜயோடைய சமகால அரசியல் பேசக்கூடிய போஸ்டராக இருக்கும், ஒரு போஸ்டர்லேயே சொல்லக்கூடிய விதமாக இருக்கும். அப்புறமா டீசர் வருதா ட்ரெய்லர் வருதான்னு தெரியல. ஆடியோ லான்ச்சு மலேசியாவிலே சிங்கப்பூர்லேயானாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு விஜய் அதில் கலந்துக்கிற மாதிரி இல்லை, கலந்துக்கவும் கூடாது. வந்து அது எனக்கு தெரிஞ்சு அந்த ஆடியோ லான்ச்சே இருக்காது, அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் சிங்கிள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் பாடுற பாட்டாக இருந்தது, அப்படி தான் இருக்குன்றாங்க. அது அவர் சொந்த குரலில் பாடினதான் ஒரு அரசியல் இல்லை சமூக கருத்து, ஒரு தத்துவ பாடலாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளே விடுவோம் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப காலம் இல்லை, நவம்பர் வந்துடுச்சு, இதுவும் கடகடன்னு ஓடினா இருக்கிறது ஒரே ஒரு மாதம் தான், டிசம்பர். ஜனவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஒன்று, அந்த ப்ரொமோஷன் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள்லேருந்து தொடங்குது. ஜனநாயகன் முழுக்க முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் விஜயோடைய டிவிக்கேவுடைய ஒரு அரசியல் களத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அது ஒரு பிரச்சார படமோ அல்லது வந்து டாக்குமெண்ட்ரி தனமான படமாக இருக்காது, ஒரு கமர்ஷியலில் ஒரு அரசியல் சொல்லக்கூடிய படமாக இருக்கும். இப்போ விஜய் வந்து ஒரு 200 மீட்டிங் போய் அட்டன் பண்ணுறாரு வச்சு, 200 மீட்டிங் போடுறாருன்னா இந்த ஒரு படம் அதை சொல்லிட்டு போயிடும், அப்படியேப்பட்ட படமாக இருக்கும். அஜித் சார் வந்து விஜய் அப்போஸ் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி முன்ன கொடுத்த இன்டர்வியூ வச்சு நிறைய பேர் வந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக வந்து அஜித் சார் அப்போஸ் பண்ணியும் பேசல, சப்போர்ட் பண்ணியும் பேசல, அவர் நார்மலாக தான் பேசியிருக்காரு அப்படின்னு அவரே சொன்னதா ஒரு இது போயிட்டுருக்கு. அது உண்மையா சார் அவர் பேசினது? கரூர் சம்பவத்திற்கு ஒரு தனிநபர் காரணமாக சொல்லாதீங்க அப்படின்னாரு. விஜய் எதிர்க்கிறார் பாருங்க, விஜய் பிடிக்கல அப்படின்னா நான் கூட சொல்லியிருந்தேன், விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார். தொடர்ந்து விஜய் மீதே இவ்வளோ பெரிய பழியை சொல்கிறீங்களே நீங்கள். ஏன்னா 2 பேரும் ஒன்றா ராஜாவின் பார்வையில்னு ஒரே ஒரு படத்தில் தான் 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. அந்த சேர்ந்து பண்ணதை தான் இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரோட வளர்ச்சியை 2 பேருமே பார்த்துருக்காங்க, ரசிகர்கள் பார்த்துருக்காங்க. ஒருத்தர் தளபதினா இன்னொருத்தர் வந்து தலை, ஒருத்தர் வந்து இளைய தளபதினா இன்னொருத்தர் அல்டிமேட்டு. இப்படியா வளர்ந்து ஒரு உச்சத்தை தொட்டாங்க. இப்போ அஜித்தே நினச்சிருக்கலாம், இப்போ நாம் அரசியலுக்குள்ளே வர வேண்டியது. மறைந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு கட்டத்தில் அதிமுக பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்குங்க தம்பி, நீங்கள் அவங்க ஜெயலலிதா அவர்கள் சொன்னால் வந்து மறுப்பு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு இதெல்லாம் உண்டு. அது முதல்ல எஸ்மான்னு சொல்லி அதுக்கப்புறம் காரணம் சொல்லணும். ஆனால் டக்குன்னு ஒரு மறுப்பை வந்து ரொம்ப நாகரிகமாக அஜித் சொன்னதாக ஒரு தகவல் அரசியல் வட்டது. இல்லை மேடம் என்னால் முடியாது, எனக்கு அரசியல் தெரியாதுன்னு சிரிச்சிட்டாங்களா லைட்டாக. சரி ஓகே அப்படின்ட்டாங்க. ஒருவேளை அப்படி அஜித் அந்த சமயத்தில் அதிமுகவினுடைய ஒரு முக்கிய பொறுப்பை ஏற்றிருந்தால் இன்னைக்கு எடப்பாடி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இங்கிட்ட யாருமே காணாமல் போயிட்டு ஸ்டார் வந்து அஜித்தா தான் இருந்திருப்பார். அதிமுக அவர் தான் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பார். வந்து இப்போ அதை தான் பார்க்குறாரு. சினிமாவுக்குள்ளேருந்து வந்தோம், ஒரு மாஸ்டர் கிரியேட் பண்ணார் நம்முடைய சக நண்பர், சக நடிகர். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அது துரதிருஷ்டவசமான சம்பவம். அந்த சம்பவம் எங்கே வேணாலும் நடக்கும். ஒரு ஆந்திராவில் கோயிலில் நடந்தது, ஒரு ஐபிஎல் மேட்சுக்காக பெங்களூரில் நடந்தது, உலகத்தில் சில இடங்கள்லாம் நடந்திருக்குது. ஆனால் அது தனிநபர் மேலே குற்றச்சாட்டாதீங்க. விஜய்க்கு எதிராக நான் பேசலை, ஓப்பனாகவே சொல்லி விஜய்க்கு எதிராக நான் பேசலை, இதெல்லாம் யாரை வந்து கட்டமைக்கிறீங்கன்னு தெரியல, அப்படி எனக்குன்னா பேச வேண்டிய அவசியம் இருக்குது. விஜயோடைய நலனில் அக்கறை கொண்டவன் நான், இதை விட ஓப்பனாக என்ன சொல்ல முடியும் சைமன்? ஒரு பெரிய ஆக்டர் இல்லை ஒரு பெரிய பொலிட்டீஷியனாக அவங்க வந்து மொழியை காரணமாக காமித்து நிறைய விஷயங்கள் வந்து தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து பேசியிருக்காரு. அதுக்கு ரிலேட்டடாக இந்த சொசைட்டியில் வந்து இன்னும் அந்த மாதிரி இருக்கா சார்? நீங்கள் வந்து வேறு மாநிலத்தவர், நீங்கள் இங்கே வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாரும் பேசுகிறது இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நிச்சயமாக இருக்குது, வந்து மற்ற மாநிலங்களோடு இருக்குது, இங்கேயும் இருக்குது. வந்து அதுவும் நீங்கள் வந்து ஒரு செலிபிரிட்டி ஆகிட்டீங்க, மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக பெற்று விட்டீர்கள் அப்படின்னா உங்கள் மேலே ரஜினிகாந்துக்கு இல்லாத இதுவா? இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து கன்னடக்காரன் தானே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் பெங்களூரில் இருக்க வேண்டிய ஆள் சென்னையில் இருக்குன்னு? அவருடைய சொத்துக்கள் முக்கால்வாசி அவர் தமிழ்நாட்டில் தானே முதலீடு பண்ணியிருக்காரு. 2 பெண்ணையும் வந்து தமிழ்நாட்டில் தானே கட்டி கொடுத்துருக்காரு, இங்கே தானே இருந்துகிட்டு இருக்காரு. போயஸ்கார்டில் தானே ஒரு வீடு இருக்குது, கேளம்பாக்கத்தில் தானே போய் ஓய்வு எடுக்கிறாரு. ஆனால் அவர் சொல்லிக்கிட்டே இருக்க தொடர்ச்சியாக வந்து அஜித் அதையும் பேசியிருக்காரு. ஒவ்வொரு தடையும் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது எனக்கு வேண்டாதவர்கள் ஒவ்வொரு முறையும் எடுக்கிற ஒரு விஷயம், என் மொழி சார்ந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. சொல்லலை கட்டி மலையாளி. அஜித்தோடைய தந்தை சுப்பிரமணி பாலக்காட்டை சேர்ந்தவர். வந்து அவங்க அம்மா வந்து மோகினி வந்து சிந்தி வகுப்பை சேர்ந்தவங்க.
அஜித் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாம் சென்னையில் தான், ஆரியபுரம் தான், மந்தவெளி பையன் தான் அவர் வந்து, சென்னை 28 தான் அவர். அப்படி இருக்கும்போது தொடர்ச்சி அந்த விமர்சனம் இன்னும் ஒரு காயமாக தானே இருக்கும். வந்து எம்ஜிஆர் அப்படி தானே வந்து, எம்ஜிஆர் நடிகனாக இருக்கும்பொழுது எதுவுமே சொல்லல. அரசியலுக்குள் வந்து அவருடைய மாச காமிக்கும் போது அவரை எதிர்க்கிறது முடியாம மலையாளி மலையாளி மலையாளி, அவர் இலங்கையில பிறந்திருந்தா கூட எம்ஜிஆர் ஒரு இடத்தில் கூட, நான் எம்ஜிஆரிடம் பழகிய பத்திரிகையாளர்கள், எம்ஜிஆரை வைத்து புத்தகங்கள் எழுதின எழுத்தாளர்கள் நான் பேசியிருக்கிறேன், ஒரு இடத்தில் கூட தன்னை மலையாளியாக காட்டிக்கொண்டவர் கிடையாது. அவருடைய எண்ணம் எப்படின்னா, நம்ம வந்து ஒரு இலங்கையில பிறந்திருக்கலாம், நம்ம பிறப்பால் ஒரு மலையாளியாக இருந்திருக்கலாம், இந்த தமிழ் சமூகம், இந்த தமிழ் சொந்தங்கள் நம்மளை வந்து கடவுளுக்கு நிகராக வச்சு இப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க, இதை விட வேற என்ன வேணும் இவங்க கிட்ட, நான் ஒரு அக்மாக் தமிழன் தான் அப்படி. ஆனா அவர் மேல தொடர்ச்சியா அந்த முத்திரை குத்துனாங்க, அது காணாமல் போயிடுச்சு. அஜித்துக்கு அந்த மாதிரி முத்திரைகள் குத்த பாக்குறாங்க, அது காணாமல் போயிடும். அவரை வந்து ஒரு தமிழ் சமூகமாக, தமிழ் பையனாக, தமிழ் நடிகராகத்தான் அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. சார், இன்னைக்கு கமல் சாருக்கு பர்த்டே. நீங்கள் அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரோ இல்லையோ, நீங்கள் காலையிலேயே போய் நாயகன் படம் பார்த்துட்டு வந்துட்டீங்க. எத்தனாவது தடவை பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா கமல் சார்ன்றவர் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன். அவர் கூட பேசின எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா சார்? நிச்சயமாக இருக்குது சைமன். வந்து நான் வந்து ஒரு 2 முறை அவரை இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். ஒரு பெரிய இன்டர்வியூ ஒன்று பண்ணியிருக்கிறேன். வந்து அவருடைய அந்த ஆழ்வார்பேட்டை நம்பர் 4 எல்டாம்ஸ் ரோடு அந்த அலுவலகத்தில் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய இன்டர்வியூ வந்து ஒரு கேள்விகள்லாம் வச்சு பண்ணும்போது அந்த அறைக்குள்ளே ஒரே ஒரு படம் மட்டும்தான் இருந்தது. அந்த படம் வந்து பெரியாருடைய படம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. வந்து அப்படியே கேள்வியோடு சேர்ந்து அந்த விஷயம் அதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு நபர். வந்து அதை தாண்டி வந்து டெக்னிக்கலாக இன்றைய வரைக்கும் வந்து என்ன சினிமாவில் புது டெக்னிக் வருதோ, இப்போனா நம்ம இன்டர்நெட் இருக்குது, அது இருக்குது, இருக்குது, ஏஐலாம் கூட அவர் கற்றுன்னு வந்துட்டார். இப்படிலாம் நடக்குன்னு தெரிஞ்சு போய் கற்றுன்னு வந்துட்டார். அதெல்லாம் இல்லாத, கூகுள் இல்லாத காலத்திலேயே சர்ச் பண்ணி அவர் டேபிளில் வச்சிருப்பார். சர்ச் பண்ணி இல்லை, வரவழைச்சு. இந்த புத்தகம் வந்து ஹாலிவுட்டில் நேற்று தாங்க பப்ளிஷ் ஆச்சுன்னு வரும். ஏங்க அதுக்குள்ளே ஃப்ளைட்டில் வந்தால் கூட இவ்வளோ நேரம் ஆகாதுங்கன்னா அதுதான் கமலஹாசன். அதை தாண்டி நீங்கள் மைனஸ்லாம் பார்த்தா எல்லார் மேலேயும் மைனஸ் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டும். உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பெருமை வந்து, நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி காலையில் நாயகன் படத்தை இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை பார்த்துட்டேன். சோஷியல் மீடியாவில் எத்தனையோ காட்சிகள் வந்துருக்குது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதை பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு படம் வந்து நாயகன் படம் வந்து இன்றைக்கி வரைக்கும். உங்களுக்கு வந்து சொல்லணும்னா நிறைய அவரை பற்றி சொல்லிக்கிட்டே ஒரு தடவை சொன்னார் அவர். நான் முதல்ல டெக்னீஷியன் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். நான் வந்து நடிகன் ஆகணும்னு ஆசைப்படல, குறிப்பாக டான்ஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் தங்கப்ப மாஸ்டர்கிட்ட போயிட்டு நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். நான் வந்து அவர் வந்து ஒரு மலையாளி. அவர்கிட்ட பெரிய மாஸ்டர் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு கர்நாடகாவில் ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அதில் வந்து ஒரு பிரேக் ஒன்று விட்டாங்க. அந்த ஷூட்டிங்கு பிரேக் விட்டோடனே அங்கே அந்த யூனிட்டில் இருந்தவங்களாம் சொன்னாங்க, அது மாதிரி வந்து பக்கத்தில் வந்து ஒரு படம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு கன்னட படம் தான், ஆனால் அதனுடைய கேமராமேன் தமிழ் ஆள், அந்த ஆள் எவ்வளோ பெரிய கில்லாட்டி தெரியுங்களா, அவைலபிள் லைட்டில் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. என்ன அது? ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு 5 ஜென்ரேட்டர் 6 ஜென்ரேட்டர் அவ்வளோ லைட்டு வச்சு, ஏன்னா அந்த கேமரா அந்த மாதிரியான குவாலிட்டியில் இருந்தது. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. இந்த இது வச்சு அவைலபிள் லைட்டில் ஒருத்தர் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரான்னு போய் பார்த்தா எல்லா ஜன்னலையும் திறந்து வச்சுட்டு ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி, கட்டிக்காரரு, இவரை விடக்கூடாது, நம்ம பிடிச்சிக்கணும்னு சொல்லி அன்று தொடங்கின ஒரு பழக்கம் தான். அவர் தான் வந்து பாலுமகேந்திரா. அன்னைக்கு தொடர்ந்து தான் ஒரு 3ஆம் பிறைன்னு ஒரு படத்தை வந்து அவருக்காக வந்து கமலுக்காக எழுதின ஒரு படம். 3ஆம் பிறை இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படம், கமலஹாசனுடைய மிக முக்கியமான படம் வந்து. அப்படியே அவருக்கு வந்து பாலுமகேந்திராவுக்கு ஒரு சின்ன ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பின்னடைவு ஏற்படும் பொழுது ராஜ்கமல் பிலிம்ஸில் சதிலீலாவதின்னு ஒரு படத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. பாலுமகேந்திரா ஏற்கனவே வந்து 2 பொண்டாட்டி கதை வந்து மறுபடியும் ரெட்டைவால் குருவிலாம் எடுத்திருக்காரு. இந்த படத்தை எடுக்கும்போது அவருக்கு சொன்ன ஆச்சரியமான ஒரு விஷயம், கமல் உங்களுக்கு ஜோடி யாருன்னு கேட்டால் கோவை சார்ல அப்படின்னு. அவருக்கு 5 நாள் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காராம். அவ்வளோ திருப்தியே இல்லையா வந்து. 6வது நாள் கோவை சார்லாவுடைய அந்த திறமையை தெரிஞ்சுக்கிட்டாராம். கமல் சாதாரண ஆள் கிடையாது. அதுதான் வந்து 2 அறிவார்ந்தவர்கள் சேரும்போது எப்படி ஆகணும் தான் வந்து. அதெல்லாம் மீறி நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து கமலஹாசன், மிகப்பெரிய பொக்கிஷம். சார், ரஜினி சாரும் கமல் சாரும் சுந்தர் சி சாரும் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க. கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த நட்பு வந்து எத்தனை நாளாக சார் இருக்குது? ஏன்னா இது வந்து இவ்வளோ பெரிய ஆக்டர், அவர் ப்ரொடியூசர், அவருக்கு ரஜினி சார் படம் பண்ணுறாரு, சுந்தர் சி சாரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு அப்படின்னும் போது நமக்கே பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்குது. இத்தனை நாளாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பின்னாடி நான் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது.
இந்த படம் வந்து எந்த அளவுக்கு சார் வரும்? இந்த படம் ஏற்கனவே நான் தான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, அந்த தக் லைஃப் எடுத்ததில் கமலஹாசனுக்கு ஒரு கடன், ஒரு பின்னடைவு. அது ஒரு படம் பண்ணால் நல்லாயிருக்கும். அது யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ரஜினி பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி ரஜினி வந்து ஒரு அருணாச்சலம் ஆகட்டும், அப்புறமா வந்து பாண்டியன் படம் ஆகட்டும், இதெல்லாம் வந்து அருணாச்சலம் படம் பழைய நடிகர்கள் பண்டரி பாயிலேருந்து வி.கே. ராமசாமி வரைக்கும், அப்புறம் பாண்டியன் படம் எஸ்.பி. முத்துராமனுடைய யூனிட்டுக்காக பண்ணி கொடுத்து இந்த மாதிரி உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து தன்னுடைய நண்பருக்காகணும்னு மாற்று கேள்வியே கிடையாது. 32 நாள் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. ஒரு பக்கா கமர்ஷியல் படம், எனக்கு தெரிஞ்சு ஒரு காமெடி படமாக இருக்கும். அதுக்குள்ளே மீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரண்மனை 5 அதில் வந்து கேமியோ ரோல் வந்து கண்டிப்பாக கேமியோ ரோல் ஒன்று கமல் பண்ணுறாரு. பண்ணாமல் ரஜினி அதை விரும்பக்கூடியவர் தான். அது எப்படியாப்பட்ட கேமியோவாக இருக்குன்னு இல்லை. சுந்தர் சி ஒரு கமர்ஷியல் டைரக்டர் வந்து சுந்தர் சிக்கு இது ஒரு பெரிய, நீங்கள் என்ன இது சுந்தர் சி எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அவர் ஒத்துக்கிட்டு கரும்பு தின்ன கூலியான அவரு ரெடியாக தான் இருந்தார். ஏன்னா இந்த பக்கம் அருணாச்சலம் படத்தையும் எடுத்திருக்காரு ரஜினிக்காக, அந்த பக்கம் அன்பே சிவன் ஒரு படத்தையும் எடுத்திருக்காரு கான்ட்ராஸ்டா. சுந்தர் சி மேலே என்னன்னா ஒரு பேய் பூதத்தை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை அள்ளித்தா மாதிரி ஒரு என்ன ஒரு ஃபன்னான ஒரு காமெடி வச்சு படம் பண்ணக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு படமா ஒரு நண்பருக்கு படம். ஒரு இதை தாண்டி நிறைய விமர்சனங்கள் வந்து ரஜினி தாங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்காரு, கமல் உதவி பண்ணதில்லை. இல்லை, கமலும் உதவி பண்ணியிருக்காரு. இப்போ சஜிலீலாவதி வந்து இவருக்காக பண்ணது, பாலமகேந்திராக்காக வந்து அதில் வந்து ஒரு தொகையை வந்து அவர் கொடுத்தார். ஜி.என். ரங்கராஜன் ஒரு டைரக்டர் வந்தார், வந்து கமலை வச்சு படம் பண்ணவர். அவருடைய வீடு டி நகரில் ஏலத்துக்கு போகுது அப்படின்னு பொழுது அவருக்காக ஒரு படம் பண்ணி கொடுத்தார். மொத்தம் 13 நாள் 14 நாள் அந்த படம் தான் சம்பளம் வாங்க. மகராசா இந்த மீசையெல்லாம் கறி கட்டுறக்காரன் நடிப்பாரு, கவுண்டமணியை செஞ்சில வந்து கோழி வாங்காங்க, இது சின்னதா இருக்கு சொல்லுவாங்க சின்னதுன்னு. அந்த படம் அவ்வளவு பெரிய லாபமா இருந்தது. அதனால சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வந்து எந்த இடத்துல நம்ம சறுக்குவோம், எந்த இடத்துல நம்ம கொடுத்து உதவி பண்ணலாம், எந்த இடத்துல தூக்கி விடலாம் அப்படின்னு. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஏதோ பெரிய போட்டியாளர்கள் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். இந்த சைமன் கிட்டத்தட்ட 16 படங்கள் ரஜினி கமல் கிளாஷ் விட்ட படங்கள் வந்து, அந்த 16 படங்கள்லாம் கிட்டத்தட்ட பொங்கல் தீபாவளிக்கு வந்த படங்கள். தளபதி, குணா, மனிதன், நாயகன் இப்படிலாம் கிளாஷ் வந்தப்போ அப்புறம் பயங்கரமா வெறித்தனமா கொண்டாடி. இன்னைக்கு காலம் எப்படி மாறுது பாருங்க. எல்லாரும் ஒரு 70 வயது கடந்துட்டாங்க, இன்னும் அவங்க லைம் லைட்ல இருக்காங்க. 2 பேருமே 2 பேர் படங்களையும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வயதுக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவர் கை தூக்கி விடுறாரு, அவர் இது பண்றாருன்னு வர இன்னைக்கு இருக்கிற இந்த நடிகர்லாம் தயவு செய்து தெரிஞ்சுக்கணுன்றேன். 2 படம் நடிக்கிறாங்க. 3வது படத்துல வந்து எங்களுக்கு வந்து BMW கார் வேணும், சார்ட்டர்ட் ஃப்ளைட் வேணும், சம்பளம் பார்த்தீங்கன்னா கோடிகளில் சம்பளம் கேட்குறாங்க. வந்து அவங்க 2 பேரும் லட்சத்துலேருந்து தொடங்கணும் தான், 1000லேருந்து தொடங்கணும் தான் அவங்களுடைய சம்பளங்கள். இன்னைக்கு கோடி வந்த பிறகும் வந்து இன்னைக்கு நண்பனுக்காக ஒரு உதவி பண்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.